1700கள் தமிழ்நாட்டில் உள்ள வீரக்குடி என்ற ஒரு பழமையான கிராமம். அந்த கிராமத்தின் மையத்தில் வீரக்குடி ஸ்ரீ வீரபாண்டீஸ்வரர் திருக்கோவிலில் அமைந்திருந்தது. இந்த கோவிலில் ஒரு பெரிய மணி தொங்கியிருந்தது. அந்த மணி அடிக்கப்பட்டால் கிராமம் முழுவதும் உள்ள மக்கள் கூடுவார்கள். அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் அந்த பகுதிகளை கைப்பற்ற முயற்சி செய்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் அவர்கள் இரவு நேரத்தில் திடீர் தாக்குதல் நடத்த திட்டமிட்டனர். இந்த விஷயத்தை கவனித்தவர் கோவில் காவலன் சின்னவேல். அவர் ஒரு சாதாரண மனிதர். ஆனால் கிராமத்தின் மீது அவருக்கு மிகுந்த பொறுப்புணர்வு இருந்தது. எதிரிகள் கிராமத்திற்கு அருகில் வந்து கொண்டிருப்பதை அறிந்தவுடன் அவர் நேராக கோவிலுக்குச் சென்றார். உடனே அந்த பெரிய மணியை பல முறை அடித்தார். அந்த மணி ஒலி இரவு அமைதியை உடைத்து பரவியது. தூங்கிக் கொண்டிருந்த மக்கள் விழித்தனர். ஆண்கள் தங்களை பாதுகாக்க ஆயத்தமானார்கள். பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பான இடங்களுக்குச் சென்றனர். ஆங்கிலேயர்கள் கிராமத்துக்குள் நுழைந்தபோது அவர் எதிர்பார்த்தபடி அமைதியில்லை. மக்கள் முன்கூட்டியே தயாராக இருந்தனர். அதன் காரணமாக அவர்களின் திட்டம் தோல்வியடைந்தது. ஆனால் சின்னவேல் மட்டும் தப்பிக்க முடியவில்லை. அவர் எதிரிகளால் பிடிக்கப்பட்டு தனது உயிரை இழந்தார். அவரின் தியாகத்தை நினைவு கூர்ந்து வீரக்குடி ஸ்ரீ வீரபாண்டீஸ்வரர் திருக்கோவிலில் அந்த மணி இன்னும் பாதுகாக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நாளில் அந்த மணியை அடித்து அவரை நினைவு கூறுகின்றனர். கதையின் கருத்து: வரலாற்றில் அனைவரின் பெயரும் பதிவு செய்யப்படாது. ஆனால் சிலரின் செயல்கள் ஒரு கிராமத்தையும் ஒரு தலைமுறையையும் காப்பாற்றும்.